பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். பட் நம்மளுக்கு இது ஆன்லைன்ல only 14,000 10 வருஷத்துக்கு வந்து மோட்டார் வாரண்டியும் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து துவைக்குது. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஆபரேஷன்ஸ்ல எப்படி இருக்கு, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு Panasonicலயே இருக்கிற லேட்டஸ்ட் மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா 2024. பார்க்கவே ரொம்ப எலிகண்டா இருக்கும் கலரு. அது ஃபுல்லா ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து ட்ரம் கொடுத்திருக்காங்க. பட் டெக்னீஷியன் என்ன சொன்னார்னா இது வந்து யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. டஸ்ட் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து இது இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ எலிலாம் வந்து உள்ள போயிட்டு கடிச்சிடும் அப்படின்ற ஒரு பிரச்சனையே வந்து கிடையாது. நார்மல் ஈகோ வாஷ் சைல்டு லாக் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் அப்ளை ஆயிடுச்சுங்க. அமேசான்ல இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல கமெண்ட்ல வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், ஸ்டார்ட் கொடுக்குறோம். வணக்கம் மக்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம திரும்ப ஒரு அன்பாக்சிங் வீடியோக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னு தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. வாஷிங் மிஷின் தான். நம்ம வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் எந்த ஒரு ஷாப்பையும் வந்து ப்ரொமோட் பண்றது கிடையாது. நம்மளா வந்து தேடி அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மக்களுக்கு வந்து ரேட்லயும் சரி குவாலிட்டிலயும் சரி எது பெஸ்டா இருக்குமோ அதுதான் வந்து உங்களுக்கு வீடியோஸ்ல வந்து போடுவோம். ரொம்ப நாளா ரிசர்ச் பண்ணி அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி மற்ற பிராண்ட்ஸோட ரிவ்யூஸ்லாம் வந்து படிச்சு ஸோ ஃபைனலா ஒரு 4 பேர் இருக்க ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு எக்கனாமியா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சூப்பரான வாஷிங் மிஷின் தான் இது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாங்க வேர்ல்பூல் வச்சிருந்தோம். ஒரு 8 வருஷம் கிட்ட ஒர்க் ஆச்சு அது. பட் இந்த வாட்டி நாங்க சூஸ் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா Panasonic பிராண்ட்ல இருந்து வாங்கியிருக்கோம். இது வந்து 6.5 kgs ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். ஸோ இதை வந்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உள்ள என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க இன்பாக்ஸ்ல, அதுக்கப்புறம் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஆபரேஷன்ஸ்ல எப்படி இருக்கு, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க கண்டென்ட்குள்ள போயிடலாம். Panasonic கூட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்ல நம்ம பார்க்கக்கூடிய மாடல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா NAF65LF3CRB. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டன் பாக்ஸ்ல வெள்ளை கலர்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஸோ பழைய மாடலை வந்து மாடிஃபை பண்ணி வேற ஏதாவது ஒட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலான்ட்டு இதை உரிச்சு பார்த்தா அப்படி கிடையாது. இது வந்து எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கு பின்னாடி. ஸோ எம்டி ஸ்பேஸ் வந்து எல்லா காட்டன் பாக்ஸ்க்கும் விட்டுருக்காங்க. என்ன மாடல் நம்பர் வாஷிங் மிஷினோ அதை பேக்கிங் பண்றதுக்காக அந்த ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அதுதான் மேலே ஒட்டியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர் வந்து பாத்தீங்கன்னா Panasonic லைஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்கு. இதுல வாஷிங் மிஷினோட நம்ம பார்த்த அதே மாடல் நம்பர். ஸோ இதோட MRP வந்து 23,500 கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு இது ஆன்லைன்ல only 14,499 வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் இதோட பவர் ஸ்பெசிபிகேஷன்ஸ் எவ்வளவு வாட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இயர் ஆஃப் மேனுஃபேக்சர். இது வந்து மேனுஃபேக்சர் டேட் வந்து மார்ச் 2024. ஒரு மாசம் தான் ஆகுது இது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு Panasonicலயே இருக்கிற லேட்டஸ்ட் மாடல். இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஹோஸ் ஒன்னு, இன்லெட் ஹோஸ் ஒன்னு, ஆன்டி ரேட் கவர், அப்புறம் வந்து ஸ்னாப் ரிங்கு, ஓனர்ஸ் மேனுவல் இதெல்லாம் கொடுத்துருக்குன்னு போட்டிருக்கு. உள்ள இருக்கான்னு பாத்துடலாம். அதுக்கப்புறம் Panasonicோட கஸ்டமர் கேர் நம்பர் வந்து இங்க பிரிண்ட் பண்ணிருக்காங்க பாக்ஸ்ல. ஓகே, வெளியில பாக்ஸ்ல வேற எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான். எப்படி வந்து லோட் பண்ணணும், எப்படி அன்லோட் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸை வந்து ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இது ஒன்றும் இல்லைங்க, அடியில் வந்து ஒரு தெர்மோகோல் பேஸ் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வந்து லிஃப்ட் பண்ண வேண்டியது தான். இந்த வாஷிங் மிஷினோட கலர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிரே கலர் இருக்குது. இதோட காம்பினேஷனா வந்து மேல ஃபுல்லா பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப எலிகண்டா இருக்கும் கலரு. இங்க பாருங்க, இதுல வந்து நம்பர் 1 கன்சியூமர் அப்ளையன்சஸ் பிராண்ட் இன் ஜப்பான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கான காம்ப்ரிஹென்சிவ் வாரண்டியும் 10 வருஷத்துக்கு வந்து மோட்டார் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் சேவிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஸ்டார். இங்க பாருங்க, இதோட ஸ்பெசிபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க, எனர்ஜி கன்சப்ஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு. இதோட இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது இது லேட்டஸ்ட்ங்க. நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஓல்டு மாடலா இருக்கும். 2022ல இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா 2024 மார்ச் மாசம் லான்ச் பண்ணதுக்கான ஒரு ப்ராடக்ட் இது இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து வாஷிங் மிஷினை ஓபன் பண்ணி உள்ள என்னென்னலாம் இருக்குன்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயின் யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது உள்ள ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து யூசர்ஸ் மேனுவல், இது ஓனர்ஸ் மேனுவல்னு சொல்றாங்க இல்லையா, அது இருக்கு. அவுட்லெட் பைப் இது. ஸோ ட்ரெயின் ஹோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அவுட்லெட் பைப் ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு கிளாம்ப் ஒன்று வந்துடுது இங்கே. இது வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கிளாம்ப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்லெட் பைப்பு. இதுவும் வந்து ரொம்ப சின்ன சைஸுங்க, 1 மீட்டர் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏரியல் இது வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுங்க. இது வந்து காம்ப்ளிமெண்டரியே கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீ தான், இது நாட் ஃபார் சேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே டாப்பில் இதோட லிடு வந்து பார்ப்போம்.
இதுக்கான டோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டஃப் அண்ட் கிளாஸ் தான். பட் இது வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் கிடையாது, அதாவது கீழே விட்டால் ஸ்லோவாக க்ளோஸ் ஆகும், அந்த டெக்னாலஜி கிடையாது. இது வந்து நம்ம கையில் தான் வந்து க்ளோஸ் பண்ணணும், பேசிக் மாடல் அப்படின்றதுனால இந்த அந்த டெக்னாலஜி இது. ஸோ இது ஒன்றும் உங்களுக்கு பெரிய இம்பேக்ட் ஆகாது பர்ஃபார்மன்ஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு இங்கே டிட்டர்ஜென்ட் போடக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஸோ கம்ஃபர்ட்டு இல்லை வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட் அதெல்லாம் போட்டுக்கலாம். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இங்கே டிட்டர்ஜென்ட் போடக்கூடிய ஒரு ஸ்லாட் ஒன்று இருக்குது. இதில் வந்து நம்ம பவுடர் இல்லை வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட் இதெல்லாம் கொட்டிட்டு இதை மூடிக்கலாம். இது வந்து ரன் ஆகும்போது வாஷ் ஆகும். பட் டெக்னீஷியன் என்ன சொன்னார்னா இது வந்து யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு. ஏன்னா நம்ம இது திறந்து மூடணும் அப்படின்னா சீக்கிரமாக லூஸ் ஆகிடும், அப்புறம் ஸ்பின் ஆகும்போது இது மாதிரி தொங்கிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால நம்ம டிட்டர்ஜென்ட் வந்து டைரெக்டாக டப்பில் உள்ளே கொட்டுறது தான் வந்து பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை இப்படி நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அழுக்கு டஸ்ட் இது எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணும் இது. ஸோ வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க டஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இதை இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பிளாஸ்டிக்கில் நல்ல ஹெவியான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ட்ரம்மு கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது, ரிஜிடாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட்டுக்கு சைடில் வந்து சில வார்னிங்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. சில்ட்ரன் ஷுட் நாட் யூஸ், அந்த மாதிரி காஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சைடில் வந்து பிடிச்சி தூக்கக்கூடிய ஒரு ஹேண்டில் இந்த பக்கமும் இருக்குது, அந்த அனதர் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து இதை லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போகலாம். ஸோ இதோட பவர் கேபிளுங்க இங்கே பாருங்கள், பின்னாடி வந்து இதுக்கான பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. 230 வோல்ட் கேபிள். இதோட லென்த் வந்து ஒயரோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1.5 மீட்டர் தான் வரும். ரொம்ப ஷார்ட்டான கேபிள் தான். இதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அந்த வாட்டர் இன்லெட்டுக்கான இடம் இருக்குது. உள்ள ஒரு சின்ன ஃபில்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே மெஷ் இருக்குது, ஃபில்டர் மெஷ். இதை வந்து நீங்கள் ஒரு கட்டிங் பேர் வச்சு எடுத்து வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு டெக்னீஷியன் வந்து சொன்னார். இங்கே தான் வந்து நம்ம அந்த இன்லெட் ஹோஸை வந்து கனெக்ட் பண்ணுவோம். இதில் பின்னாடி பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி இருக்குது. இது வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஒர்க்காக ஈஸியாக கழட்டக்கூடிய ஒரு விஷயத்துக்காக இதை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க பின்னாடி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் ஹோஸுங்க. இங்கே பாருங்கள், இதாங்க ட்ரெயின் ஹோஸ். இங்கே தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளாம்ப் வந்து போட்டுருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சில வாஷிங் மிஷினில் சைடில் கொடுத்துருப்பாங்க, பட் இது வந்து உங்களுக்கு பேக் சைடில் வருது. இருந்தாலும் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு டென்ட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இப்படி சைடில் எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவு வந்து இங்கே இருக்குது. ரேட் மெஷின் போட்டு இருந்துச்சுங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆக்சசரியாக தான் வருது. இது நம்ம டெக்னீஷியன் வந்து ஆல்ரெடி ஃபிட் பண்ணிட்டாரு. இங்கே பாருங்கள், ஓகே. இங்கே 4 ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே வந்து எலி போயிட்டு இந்த ஒயர்லாம் கடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ரேட் மெஷ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்க்ரூஸ்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ எலிலாம் வந்து உள்ளே போயிட்டு கடிச்சிடும் அப்படின்ற ஒரு பிரச்சனையே வந்து கிடையாது. மோட்டரோட ஒயர்ஸ்க்கோ இல்லை உள்ளே இருக்க போர்டுக்கோ எந்த பிரச்சனையும் வராது. இது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் தான் நம்மளுக்கு. அடுத்ததாக ஆப்ரேஷன்ஸுங்க. இந்த கவர் எடுத்துகிட்டா உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பேனசோனிக்கில் வந்து இந்த மிஷினில் உங்களுக்கு டோட்டலாக வந்து 12 ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல், ஈகோ வாஷ், குயிக் வாஷ், சோக், ஜீன்ஸ், பெட்ஷீட், டெலிகேட்ஸ், டைனமிக் ஸ்பின், வாஷ் ரின்ஸ், வாஷ் பிளஸ் ரின்ஸ், வாஷ் பிளஸ் ஸ்பின், ரின்ஸ் பிளஸ் ஸ்பின், அப்புறம் கடைசியாக வந்து டப் ஹைஜீன். நம்பர் 1 வந்து நார்மல் வாஷ். ஈகோ வாஷ் அப்படின்னா வந்து ஸ்பீடாக, அது வந்து கரண்ட் கன்சப்ஷனுக்காக இது. ஸோ வாட்டரும் சேவ் ஆகும், உங்களுக்கு கரண்ட்டும் வந்து அதோட பவரும் சேவ் ஆகும். இது வந்து குயிக் வாஷ், கம்மியாக அழுக்கு இருக்கிறத இமீடியட்டாக வாஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன். இது வந்து ஊற வைக்கிறதுங்க. ஜஸ்ட் நீங்கள் டிடர்ஜென்ட் போட்டிங்க அப்படின்னா துணியை வந்து நல்லா வந்து ஊற வச்சிரும். இது டப்பு வந்து ஸ்லோவாக சுற்றி. இது வந்து ஹார்டாக இருக்கிற ஜீன்ஸ் அண்ட் பெட்ஷீட்ஸ்லாம் வந்து துவைக்கக்கூடியது. டெலிகேட்ஸ் அப்படின்னா வந்து சாஃப்டான சின்ன சின்ன குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ் வந்து போடுறது. டைனமிக் ஸ்பின் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையருங்க. இது போட்டோம் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 40 மினிட்ஸ் வந்து துணியை வந்து ட்ரம் ரொட்டேட் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துரும். வாஷ் ப்ளஸ் ரின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டப் ஹைஜீன். இது வந்து டப்பை வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான டேப்லெட் இல்லை பவுடரை வந்து கொட்டிட்டு நம்ம இது போட்டோம் அப்படின்னா டப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவோங்க. இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா பவர் ஆப்ஷன் இருக்குது. பவர் ஆன், நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் செலக்ட், அடுத்தது வாட்டர் லெவல் சூஸ் பண்ணிக்கலாம் 1 to 10 எவ்வளோ வேணுன்ட்டு. இது ஸ்டார்ட்டு, பாஸ். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைல்டு லாக் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 பட்டனையும் நம்ம சேர்த்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சைல்டு லாக். சைல்டு வந்து எதுவுமே பட்டன் அமைக்கி ஆப்ரேஷன்லாம் மாற்ற முடியாது ப்ரோக்ராம்ஸ்லாம். திரும்ப வேணும்னா அதே 2 பட்டனை வந்து அமைக்கி நம்ம இதை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, மேலே பவர் ஆன் பண்ணியாச்சு நம்ம மெயின் ஸ்விட்சில் 230 வோல்ட். இப்போ வந்து இந்த பவர் ஆன் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணும்போது இங்கே 1 2 அப்படின்னு மாறும் பாருங்கள். ப்ரோக்ராம் 1 2 3. இப்போ நம்ம 3 அப்படின்னா குயிக் வாஷ். குயிக் வாஷ் செட் பண்ண உடனே அது எவ்வளோ நேரம் ஓடும் அப்படின்னு டைமிங் காமிக்கும். ஸோ 20 மினிட்ஸ் வந்து இது ரன் ஆகும் இந்த வாஷ் முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து இங்கே வாட்டர் லெவலும் இருக்குது. வாட்டர் லெவல் நம்மளுக்கு எவ்வளோ வேணுன்றது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6.
நம்ம ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணதுனால ப்ரோக்ராமுக்கு வந்து இது 6 தான் எடுக்கும். 6 லெவல் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் கொடுக்குறோம். உள்ளே வந்து இப்போ நம்ம எதுவும் லோட் பண்ணல, துணி இல்லாததுனால அது ரன் ஆக மாட்டேங்குது, ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா இதில் வந்து வெயிட் சென்சார் வந்து இருக்குது இன்பில்டாக. இப்போ வந்து நம்ம வேறு ப்ரோக்ராம் வைக்கலாம். ஓகேங்க, ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த ட்ரம்மை வந்து ஸ்பின் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணுவோம். ப்ரோக்ராம் நம்பர் 8. இது வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ஸ்பின்னு. ஸோ இதில் வந்து ப்ரோக்ராமில் போயிட்டு நம்ம இப்படி செலக்ட் பண்ணணும். நம்பர் 8 வர வரைக்கும். ஸோ நம்பர் 8 வந்துருச்சு. நம்பர் 8 வந்த பிறகு பிளிங்க் ஆகிட்டு 35 மினிட்ஸ் வந்து ரன் ஆகும் அப்படின்றது வந்து இங்கே காமிக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸ்டார்ட் கொடுத்த உடனே ஸோ ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது பவர் வந்து பிளிங்க் ஆகுது இல்லைங்களா? ஸோ இது வந்து ப்ராசஸிங் காமிக்குது. இது ப்ரோக்ராமை ரீட் பண்ண உடனே வந்து இந்த ட்ரம் வந்து ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து அதோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபுல் ஸ்பீடு. இப்போ நான் வந்து இந்த லிட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். பிரேக் அப்ளை ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ண உடனே வந்து பிரேக் அப்ளை ஆகி இது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோடு வந்து காமிக்குது, எரர் கோடு. ஸோ யூ அப்படின்னா வந்து லிட் ஓப்பன் அப்படின்னு காமிக்குது. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இதோட மேனுவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ Panasonic ஆப்ரேட்டிங் அண்ட் இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மாடலுக்கு வருது, NA65 NA-F70. இது ரெண்டுத்துக்குமே வந்து வருது. இது ரெண்டுத்துக்கும் ஒரே மேனுவல் தான் போல். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக எல்லாத்துலையும் என்ன கொடுத்துருப்பாங்க, இதோட பார்ட்ஸ் நேம், ஆப்ரேஷன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் செலக்ட், என்னென்ன ப்ரோக்ராமு எப்போ செலக்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு உள்ளே வந்து நான் துணி போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து துவைக்குது. இப்போ வந்து உள்ளே இது வந்து ரின்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. நார்மல் வாஷில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபுல் ட்ரம்மில் வந்து வாட்டரை ஃபில் பண்ணலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. 10 மினிட்ஸில் வந்து ஒரு 3 டைம்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஃபில் பண்ணி இது ரின்ஸ் பண்ணுது இந்த மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் வந்து 8ல் வச்சுருக்கோம். ஸோ டப்புக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு. இது வந்து வாஷ் மோடு. கொஞ்சம் நேரம் அது வந்து ஊற வைக்குது, அதுக்கப்புறமா துவைக்குது. இந்த வாஷோட சைக்கிள் இப்படி தான் இருக்கும். சவுண்டு பாருங்கள், சுத்தமாக நாய்ஸ் கிடையாது இதில். இதுவும் இப்போ நம்ம லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சுத்தமாக இன்னும் சவுண்டு இருக்காது. ஸோ ஓகேங்க, என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் வந்து வாஷிங் மிஷினில் காமிச்சிட்டேன். அன்பாக்ஸ் பண்ணி 4 பக்கமும் சுற்றி காமிச்சிட்டேன். மிஷினில் உள்ளே எப்படி ரன் ஆகுது, என்ன ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 14,500 ரூபாங்க. இந்த மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இவங்க யூஸ் பண்ணியிருக்க இந்த மெட்டீரியல் பிளாஸ்டிக் வந்து நல்ல ஹெவியான ஒரு பிளாஸ்டிக் தாங்க. பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சில் என்ன கொடுக்க முடியுமோ அது கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலி இதோட ஃபேப்ரிகேஷன்ஸ், அவங்க கொடுத்துருக்க இன்லெட் அவுட்லெட் வால்வ்ஸ் எல்லாமே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற லெவலுக்கு தான் இருக்குது. அமேசானில் இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட்ல வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த மாடலுக்கு உங்களுக்கு கூட்டு போயிடும். நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். மேஜரான அட்வான்டேஜ் வந்து 10 இயர்ஸ்க்கான மோட்டார் வாரண்டி இருக்குது. 2 இயர்ஸ் வந்து காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ட்ரஸ்டட் பிராண்டு Panasonic. நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் நல்ல சர்வீஸ் சென்டர் நிறைய இருக்கு. நம்மளுக்கு கால் பண்ணி 1 or 2 டேஸ்லேயே வந்து சர்வீஸ் பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கு. இதோட முடிஞ்சிடுச்சு. எல்லா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிடும். உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது இன்புட் இதை பற்றி தெரியும், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க என்ன நோட் பண்ணிருக்கீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye. If I do something, man, I do it till I get what I want. I turn a business out of nothing into something I love. I got a poker face, but honestly, I'm not one to bluff. I flip a